அக்கா எதுக்குக்கா வர சொன்னீங்க? எங்கள் கூட ஊருக்கு வரியா? என்னக்கா இப்போ தானே வந்தீங்க, மறுபடியும் உடனே கிளம்புறீங்க? அதான் பிரியோட கல்யாணம் வச்சிருக்கலாம், அதுதான் டேட் உடனே ஃபிக்ஸ் ஆகிட்டாதான். அதுக்கு நீங்கள் போகிறீங்களா? என்னையா அக்கா கூப்பிடுறீங்க? விளையாட்டுக்கா? விளையாட்டுக்கு இல்லை, உண்மையாக தான் கூப்பிடுறேன். அக்கா சௌமி அக்கா, நீங்கள் சொல்லுங்கக்கா. பவி அக்கா சும்மா தானே சொல்கிறாங்க. இல்லை சார், அவர்கிட்ட அவன் தான் சொல்லுவேன், மச்சான் கூப்பிட்டு வர சொல்லிச்சான். யாருக்கா? அவங்க ஹஸ்பண்டா இல்லை பவி அக்கா ஹஸ்பண்டா? இல்லை பெரிய மச்சான், தர மச்சான் கூப்பிட்டு வர சொல்லிச்சான். ஓ, நந்தினி அக்கா ஹஸ்பண்டா? ஆமாம் ஆமாம், அவங்க தான் கூப்பிட்டு வர சொன்னாங்க. என்னைக்கு கிளம்புறீங்க? சாயந்தரம். அக்கா என்னக்கா சொல்கிறீங்க, சாயந்தரமா? அப்படி தான் சொன்னாங்க, சாயந்தரம் கிளம்பணும், ரெடியாக இருங்க, நாங்கள் சீக்கிரம் வந்துடுவோம் சொன்னாங்க. அக்கா அது இன்னைக்கால சொல்கிறீங்களே, எங்களுக்கே எனக்கு நைட்டு தான் தெரியும். அக்கா அப்பாட்ட கேட்கணும்ல, நீ கேட்டு பார்த்துட்டு சொல்லு. நாங்கள் வேணா உங்கள் அம்மாட்ட கேட்கவா? நான் வேணா கேட்டு பார்த்துட்டு வரவா? சரி கேட்டுட்டு வா. ஏன்னா இவ மச்சம் இல்லைன்னா காலம் சேராட்டு ஃபோன் எடுப்பாங்க டேட்டில் பதில் சொல்லணும்ல. சரிக்கா இருங்க, நான் கேட்டு வரேன். இவங்க நம்மளை ட்ரெஸ் எடுக்க கூட்ட போல. மச்சான் மட்டும் சொல்லலையா? இன்னைக்கு பெரிய மச்சான் நந்தினி எல்லாம் ட்ரெஸ் எடுக்க போயிருக்காங்க, நம்மளுக்கும் சேர்த்து அவங்களும் எடுத்துருவாங்க. அப்படியா? எத்தனை ட்ரெஸ் எதுவும் சொல்லிச்சா மச்சான்? அதெல்லாம் சொல்லலை ஒன்றும். ட்ரெஸ் எடுக்கான சாமியா அங்கே அவங்க எடுத்துருவாங்க எனக்கு போய் அப்படின்னு சொல்லிச்சு. வாட்சி இங்கே ட்ரெஸ் எடுத்தால் கூட கூட ஒன்று ஆட்டை போடலான்னு பார்த்தேன். அன்றைக்கி மச்சான் 2 தான் சொல்லிச்சுன்னு சொன்னேன். அப்படி தான் சொன்னேன், இருந்தாலும் உனக்கு கேட்கலான்னு பார்த்தேன். கடையில் போய் கேட்டால் வாங்கிட மாட்டேன்னு சொல்லுவானா? ஓ அப்படி கேட்கலான்னு இருந்துச்சியா? ஏக்கா சொல்லு சார், வரியா? உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க? சொல்லிட்டாங்க. ஆனால் நான் வந்தால் நந்தினி அக்காவுக்கு பிடிக்காதுல்ல. நீ எதுவும் மனசில் வச்சிருக்கியா சொல்கிறேன்? இல்லைல்ல. இல்லைக்கா அப்படியெல்லாம் மனசில் இல்லை, அவங்க சொல்லிட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, இன்னும் இருக்குது இல்லைன்னு. ஆனால் நான் தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். நன்றி புரிஞ்சுக்குவா, அது மச்சான் பேசி சரி பண்ணிக்கும். அவங்கக்கிட்ட பேசினா கூட தப்பாக எடுத்துக்குவாங்களா? சேச்சா நந்தினி அப்படியெல்லாம் கேரக்டர் கிடையாது. நீ லவ் பண்ணுறேன்னு சொன்னோன்னு தான் கோவமாயிட்டேன். மற்றபடி நார்மலாக பேசினா ஒன்றுமே நினைக்க மாட்டேன். சரிங்கக்கா, நார்மலாக பேசு, ஒன்றும் சொல்ல மாட்டா நந்தினி. அது மச்சான் நந்தினிகிட்ட பேசிக்கிறோம். நான் வர்றது தெரியுமா நந்தினி அக்காவுக்கு? நந்தினிகிட்ட மச்சான் வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிச்சேன்னு தெரில. ஆனால் நீ வர்றது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலல்ல, இனிமே தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இவங்க தான் சொல்லுவாங்க மச்சான்ட்ட. மச்சான் தான் அடிக்க போவி. என்ன அக்கா கேளுங்க. ஹலோ, சொல்லுங்க. என்ன பண்ணுறீங்க? சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கோம், சோறாட்ட பேசிட்டு இருக்கோம். என்ன ஜீசூரா வரலாமா? அதான் கேட்டுட்டு இருக்கோம், அவங்க அம்மாட்ட கேட்டு வந்தேன் இப்போ தான். சரி வாரேன்னு சொல்லியிருக்கேன். சரி சரி சரி, அவளை கிளம்ப சொல்லு, அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுக்க சொல்லு. சொல்லியிருக்காங்க சாயந்தரம் கிளம்பணும். சரி, நீங்கள் துணியெல்லாம் பேக் பண்ணிட்டியா? ஒரு ரிப்போர்ட்லாம் எடுத்து வச்சு எப்படி? எதுக்குங்க ட்ரெஸ்ஸு? அங்கே வீட்டு போடுற ட்ரெஸ் இருக்குது, அப்புறம் கல்யாணத்துக்கு புதுசாக தானே தைக்க போகிறோம், அதுதான் அங்கே எடுக்காங்கன்னு சொல்லிட்டாங்களா, அப்புறம் எதுக்கு சமைக்கணும்? சரிப்பா, சரி ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ. மற்ற திங்ஸ் எதுவும் தேவை உனக்கு, டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வை. சரிங்க. அப்புறம் மறந்து வச்சுட்டேன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் தான் இருக்கட்டி. சரி எடுத்து வச்சிருவேன். ஏ பவி, சொல்லுங்க. சார் என்ன? சௌமியா டேப்லெட்டு அதெல்லாம் ரிப்போர்ட்டில் எடுத்து வச்சிருக்கான்னு பாரு, ஹெல்ப் பண்ண அவளுக்கு. நீ ட்ரெஸ் எடுத்து வைக்கப்படியே எப்படி? அங்கே இருக்க ட்ரெஸ் போதுமா? போதும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரலண்ணா. சரி, மேக்கப் ஐட்டம்லாம் அங்கே இருக்கா எப்படி? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? ஏன் இப்படி கிண்டல் பண்ணுறீங்க? அட லூசு, பிரியாளுக்கு வேணும். நீயும் சோறாவும் தான் மேக்கப் பண்ணணும் அவளுக்கு கூட இருந்து. மேக்கப் பண்ணியே படிச்சிருக்கேன். தெரியாம தான் மேக்கப் பண்ணிட்டு அழகியா. சோறா பண்ணுவல, அவள் பண்ணுவா. அவள் கூட எடுபடி வேலை பார்க்க ஆள் வேணுமா, அதுக்கு நீ தான் கரெக்டாக இருப்ப. மேக்கப் பண்ணுற ஐட்டம் பேரெல்லாம் உனக்கு தானே தெரியும், சில சில எடுத்து கொடுப்படலாம். ஏக்கா இங்கே பாருங்கக்கா, உங்கள் மச்சான் நான் எப்படி கிண்டல் பண்ணிட்டு பாருங்க. என்ன சின்ன மச்சான், பிரியாவுக்கு மேக்கப் பண்ணணுமா? எனக்கு தெரியாதுங்க. சோறா பண்ணுவாளா? அவளுக்கு இந்த பொருளெல்லாம் எடுத்து கொடுக்க எடுபடி வேலைக்கு நீ தான் கரெக்ட் அப்படிங்க. அப்படியே சரிச்சு மச்சான். சொல்லுமா. சரி ஏன் மச்சான் அப்படி சொல்லுவீங்க பவியே? பின்ன அவள் தான் ஒரு மேக்கப் பைத்தியம், அவளும் பிரியாவும் தான் மேக்கப் பைத்தியம். அப்புறம் பிரியாளுக்கு மேக்கப் படிக்க எடுபடி வேலைக்கு அவள் தான் கரெக்டு. சொல்லு, உனக்கும் ஒன்றும் தெரியாது, நீ போட மாட்டான். நந்தினிக்கும் ஒன்றும் தெரியாது, அவள் போடவே மாட்டான். இவளுக்கு தான் அந்த பேரெல்லாம் தெரியும். சோறா தான் கொஞ்சம் மேக்கப் பண்ணுவாள், படிச்சிருக்கா. அவள் சொல்கிற பேரெல்லாம் எடுத்து கொடுக்க இவள் தானே கரெக்டு. அதுக்காக ஏன் மச்சான் இப்படி சொல்லுவீங்க? அவங்க தங்கச்சினோட எப்படி சொல்லுது பார்த்தீங்களாக்கா? என்ன, என் தங்கச்சிகளுக்கு பிறகு தானே நீ. ஓ அப்படியா? அப்போ உங்கள் தங்கச்சிக்கு நீங்களும் மேக்கப் பண்ணி விடுங்க, என்னையே கூப்பிடுங்க. அதுக்கு தான் நாங்கள் மேக்கப் பண்ண ஆள் கூப்பிட்ருக்கோம். எடுபடி வேலை பார்க்க நீ தானே, அப்புறம் எதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கு? இப்படி அப்போதே சொல்லியிருந்தா நான் கல்யாணம் பண்ண வேணாம்னு சொல்லிப்பேன். எடுபடி வேலைலாம் பார்க்கணும் எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் பாருங்க, நான் இருங்க. பார்க்க முடியாதுன்னு தேவையே கிடையாது, ஓடிடும் வீட்டுக்கு. என்ன மிரட்டுறீங்களோ? கல்யாணம் ஆகிட்டு போக மாட்டேன்னு. போனால் தான் நாங்கள் நிம்மதியாக இருப்போமே. ஓ சார், நாங்கள் இருக்கனால தான் உங்கள் நிம்மதி கெடுது. உங்கள் தங்கச்சி கல்யாணம் ஆச்சு, நீங்களாச்சு. நானும் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன். உங்கள் தங்கச்சி கல்யாணத்தில் நான் எங்கிட்டு போயிடுறேன். சரி போவோம், வீட்டு போ. நானா 2 நாள் நிம்மதியாக இருப்பேன். சாமியாக்கா, உங்கள் மச்சான் சொல்கிறது கேட்டுக்கோங்க. சொல்லி வச்சுப்போ நான் எங்கள் வீட்டு போயிடுவேன். என் மச்சான் விளையாடி சொல்லிட்டு இருக்கு. எப்போதும் அப்படி தாங்க சொல்லுவாங்க, நம்ம கல்யாணம் பண்ணுங்க கூட்டிகிட்டு போங்க சொல்லனா தானே அப்படி பேசுகிறாங்க. இல்லைனா தானே நிம்மதியாக உங்கள் மச்சானுக்கு இருக்கட்டும். மச்சான் பாவி கோவப்பட்டான்னு நினைக்கிறேன். சும்மா தான் சொன்னீங்க, சொல்லுங்கள் மச்சான். போனால் போட்டு வீடு சௌமியா. மச்சான் ஒரு வாரம் நிம்மதியாக இருந்துக்கிறேன்.
பிரியா கல்யாணம் முடியாதாட்டி. மச்சான் அவன் சீரியஸாக எடுத்துட்டு இருக்கா மச்சான். வீடு சமயமே டென்ஷன் எடுக்காத, எங்கே போகல நம்மளை விட்டு. ஓ அப்படியா, சரி சரி. ஏனுங்க சொல்லு. கேட்டுட்டா இருக்கீங்க, மச்சான் எப்படி சொல்லுது? பவி கோவப்படுதான். அவன் சும்மா விளையாட்டு சொல்லிட்டு இருக்கான். பவி அவன் சும்மா விளையாட்டு சொல்லிட்டு இருக்காம்மா. இருக்கட்டும் மச்சான், சொல்லிட்டு போட்டு விடுங்க. சரி கோவப்படாத. நான் கோவப்படல, அவங்க சந்தோஷமா இருக்கணும். அவர் வரோம், நான் எங்கள் வீட்டு போயிடுவேன். சொன்னதுக்கு அவன் சொல்லிட்டு போகிறான்னு சொன்னா பவி. வீடுங்க மச்சான், டென்ஷன் எடுக்காதீங்க. நான் எங்கள் வீட்டு போகிறது உறுதி. எருமை கூப்பிடவள போட்டுடா வீடுடா. இவளும் ஒன்று நந்தினி ஒன்று எங்கே போகிறாள்? லூஸு நந்தினி வேற இவ வேற. இவளும் என்கிட்ட பேசாமல் இருக்க மாட்டாடா. நந்தினி எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவான்டா சட்டுன்னு புரியாமல். பிறகு ஆனால் அதை மறந்துடுவா உடனே. ஆனால் பவி அப்படி இல்லை, மெச்சூரான பொண்ணு. யோசிச்சு தான் பிறகு முடிவு எடுப்பான். பார்த்துக்கா, அவள் இவ்வளோ நாள் கோவப்படலை, இன்னைக்கு கோவப்பட்டுட்டு இருக்கா. சொல்லியாச்சு, சமாதானப்படுத்திடு. ஏ பவி தாய் சீதம் மச்சானை பேச சொல்லாதீங்க, என்கிட்ட சொல்லிட்டேன். சரி மச்சான் கூப்பிடுறதில்ல, பேசு. உங்களுக்கே தெரியல, கொடையோட ஒன்றா ட்ரெஸ் போட்டோன்னு பிரியா சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருந்தாலாம். அப்பா அம்மா தானே சொல்லிச்சு. என் 2 தங்கச்சிக்கு அப்புறம் தான் நீ கொடை கழிச்சு உங்கள் வீட்டு போன்னு சொல்லிச்சுல. இப்படி தான் எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கு. சரி வீடு, மச்சான் தானே கிண்டல் பண்ணுறேன். அப்படி இல்லைக்கா, ஒரு டைம் 2 டைம்ல பரவாயில்ல, எப்போதும் இப்படி தான் சொல்லுது. இதை நான் தான் அவளை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண சொன்ன மாதிரி. அவளுக்கு விருப்பமே இல்லைங்கிற மாதிரி தான் பேசுது. ஆமாக்கா, நான் தான் சொன்னேன். என்கிட்ட கேட்டுச்சு, மச்சான் சொல்லிச்சுன்னு கேட்டுச்சு. நான் தான் சொன்னேன், இதுக்கப்புறமாச்சும் என்னை கூட்டிகிட்டு போங்க, என்னால் இருக்க முடியாதுன்ட்டு. தப்பு தான்க்கா. ஏ பாவி லூஸு, சும்மா விளையாட்டு சொல்லிட்டு இருக்கேன் நீ. என்கிட்ட பேச வேணா சொல்லுங்கக்கா, நான் பேச மாட்டேன் இனிமே. மச்சான் சொல்லு லூஸு. அக்கா மச்சானை கூப்பிடுங்கக்கா. என்னையா உங்களை தானே கூப்பிட்டுருக்கேன். அவன் தானே என்னன்னு கேட்டான், அப்போ அவனை தான் கூப்பிட்டு நினச்சேன். உங்களையும் தொடாமச்சானே தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் மச்சான். சரிதான், இது வரை கூப்பிட்டேன். என்னையிலேருந்து பாலாவையும் கூப்பிடுதான்னு நினச்சேன். அதெல்லாம் அவங்க 2 பேருக்கு தவிர யாரையும் கூப்பிட மாட்டேன். லூஸு என்னன்னு கேட்டோம்ல, பதில் சொல்ல மாட்டியா? மச்சான் அவனு சொல்லட்டா? சொல்ல லூஸு, உன்ட்ட தானே கேட்டுருக்கேன், சொல்லுன்னு. மச்சான் நான் உங்கள்கிட்ட தானே மச்சான் பேசிகிட்டு இருக்கேன், தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னன்னு கேட்க போறீங்களா இல்லையா? ஏன் அமைதியாக இரும மாடு கொஞ்சம். சொல்லு பவி. என்னை உங்க கூட ஊருக்கு கூட்டு போய் விட்டுருங்க. எல்லோரும் ஒன்றா தானே ஊருக்கு போகிறோம். அப்படியெல்லாம் யாரையும் நம்பி நான் வரமாட்டேன். நீங்கள் என்னை கொண்டு விடுவீங்களா இப்படி? தங்கச்சிக்கு எதுவும் தேவைப்படுச்சுன்னு இடையில என்னை விட்டுட்டு போனாலும் போயிடுவாங்க. இங்கே வேங்கட்டும் வேங்காண்டா நான் சொல்லலை. அதுக்கடுத்து என்னையும் எங்கே கொண்டு விட்டுட்டு நான் எப்படி போவேன்? ஏய் லூஸு பவி, என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க நீ? என்ன பவி, புரிஞ்சுக்கிட்ட போன தானே நீ? அவன் உனக்கு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கான். நீ இதுக்கு போய் இவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்ருக்க. நந்தினி மாரி நீயும் சேட்டை பண்ணாத. நான் நந்தினி மாதிரி தான் சேட்டை பண்ணல, யோசிச்சு தான் சொல்லுவேன். ஆஃபீஸுக்கு போனாலும் அதே தான் சொல்கிறாங்க. என்னாச்சு மேடம் வீட்டில்? உங்கள் கண்ணு முன்னாடி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே வந்தாலும் ஜாலியாக இருக்காங்களான்னு. அது பசங்க சும்மா கிண்டலுக்கு பேசிகிட்டு இருந்தாங்கம்மா. இருக்கட்டும், இவங்க சொல்லாமலே அது வெளியே சொல்ல போகிறாங்க. இது ரொம்ப நாள் லீவ் போட்டு சீக்கிரம் போயிட்டோம்லாம், அதுக்கு சார் கேட்டாங்க. அதனால் பதிலுக்கு கிண்டல் பண்ணோம் சார்ட்டேன். அதை பசங்க கேட்டுட்டு இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை மச்சான், தங்கச்சிக்கு பண்ணட்டும், நான் எதுவுமே பண்ண வேண்டாம்னு சொல்லலையே. அதுக்காக எங்களை ஒரேடியாக பேசக்கூடாதுல்ல. நீங்கள் வேண்டான்னு. சரி வீடு போய் மச்சான் தானே பேசிட்டு போகுது, வீடு. அதை போட்டு டென்ஷன் எடுக்காதீங்கக்கா. சரி பவி, எனக்கு 2 ட்ரெஸ் மட்டும் எடுத்து வச்சுறேன். உன்கிட்ட தானே கேட்கேன், எடுத்து வச்சிருவியா? மச்சான் கேட்குற பதில் சொல்லு. என் கடமையை நான் செய்தக்கா, எடுத்து வைக்க. என்ன இன்னைக்கு ஒரு நாள் தானே, எதுக்கு போய் வீட்டுக்கு போட்டு கோவப்படுறேன்? அப்படி இல்லைக்கா, எத்தனை டைம் தான் கேட்க கஷ்டமாக இருக்கலாம். ஏ லூஸு பவி. லூஸு தான், அதான் நீங்கள் சொல்ல நானும் கேட்டுகிட்டே இருக்கேன். ஏ பவி, சும்மா விளையாட சொல்லிட்டு இருக்கேன் பவி. நீ எப்படினாலும் சொல்லலாம், உங்கள் இஷ்டம் தானே. அப்புறம் ஏக்கு அப்படி பேசிகிட்டு இருக்கேன்? என்னால் யாரும் கஷ்டப்படலாம், நான் எங்கேயும் போயிடுவேன். பவி அவன் தான் சொல்கிறேன், நல்லா விளையாட சொல்லிட்டு இருக்கான்னு. மச்சான் தயவு செய்து இதை பற்றி பேசாதீங்க மச்சான். என்னை கொண்டு விட்டுருங்க, அவ்வளோதான். எப்போதும் கேட்டுகிட்டே இருக்க முடியுமா மச்சான்? கஷ்டமாக இருக்கா இல்லையா? தங்கச்சிக்கு செய்யட்டும், இல்லைன்னு நான் சொல்லலை மச்சான். நான் அப்படி பேசக்கூடாதுல்ல எப்போதுமே. தேவையில்லன்னு அவங்க எடுத்து பண்ணுற மாதிரி தானே எங்களுக்கும் பண்ணுவீங்க. நாங்கள் என்ன சண்டையை போடுறோம், எக்ஸ்ட்ரா கேட்கவா செய்தோம் கூட. அப்புறம் என்ன மச்சான்? சரி இனிமே அப்படி சொல்ல மாட்டேன் விடு. அக்கா இனிமேல் பேச சொல்லாதீங்கக்கா, சொல்லிட்டேன். இனிமேல் எது கேட்டாலும் நான் பதில் சொல்ல மாட்டேன். வருத்தப்படாதீங்கக்கா என்கிட்ட. மச்சான் நீங்களும் பதில் சொல்லணும்னு வருத்தப்படாதீங்க மச்சான். ஏக்கா நான் ரூமுக்கு போகிறேக்கா. சூரா நான் அப்புறமா பேசுகிறேன். சூரா கிளம்பிடுறேண்ணே. சரிக்கா. ஏ பவி, ஏ லூஸு பவி, பேசு பவி, பேசிட்டு போ. ஃபோன் எங்கே வச்சுருக்க? ரூமில் வச்சுருக்கேன், எங்கே வச்சுருக்கேன்? பவி உன்கிட்ட தானே கேட்டுட்ருக்கேன். மச்சான் பேச வேண்டாம்னு சொல்லிடுங்க. இதுக்கு மேலே கூப்பிட்டீங்கன்னா நான் இப்போமே கிளம்பி போயிடுவேன். பவி அப்படிலாம் பண்ணக்கூடாது, இது என்ன பழக்கம்? அதான் சொல்லிட்டேன்ல பேசாதீங்க. அப்புறம் ஏக்கு என்ன கூப்பிட்டுட்டே இருக்காங்க? எருவ மாடு, முதல்ல சொல்லும்போது அவளை சமாதானப்படுத்திருக்க வேண்டியதானே. திமிருத்தனம் பண்ணிகிட்டு இருக்கேன் நீ. அவள் இப்போ எப்படி கோவப்படுவான்னு யாருக்கு தெரியும்? உனக்கு தானே தெரியும் அவளை பற்றி நல்லா. அவள் பேசும்போது உனக்கு தெரியலையா? சாமி சொல்லிட்டு தானே இருக்கான். நானும் சமாதானப்படுத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன். பவி சாரி பவி, இன்னும் சொல்ல மாட்டேன், எப்போவுமே அப்படி சொல்ல மாட்டேன் சரியா? அக்கா நீங்கள் பேசுகிறதா இருந்தால் பேசுங்க மச்சான்ட்ட. இல்லைன்னா ஸ்பீக்கரை ஆஃப் பண்ணுங்கக்கா. ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் காரை வச்சு பேசுங்க. அது அதான் மச்சான் சொல்லுதில்ல, சாரி சொல்லுதரா வீட்டே.
இதை பற்றி பேசாதீங்கக்கா ப்ளீஸ்க்கா. ரொம்ப மைண்ட் அப்செட்டாக இருக்கு. சரி போ ரூமுக்கு போ. அவன் ரூமுக்கு போகிறான். தர பேசுங்க வந்து. சரி சாமி, நான் வந்து அவளை பார்த்துக்குறேன். எப்போதும் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு இதே வேலையை போச்சுடா. இது 2 3 எப்போதும் பேசுகிற மாதிரி தானே பேசுது. அப்புறம் என்ன அவளுக்கு கோவம் வருது? ஒரு டைம் 2 டைம்னா பரவாயில்ல, எப்போதும் இப்படி தான் பேசுகிற. அப்புறம் அவளுக்கு கோவம் வரலாம். சரி வீட்டில் போய் சமாதானப்படுத்திக்கிறேன். இப்போ அண்ணனா சரி தான், ஊருக்கு போகிறதுக்குள்ளே அவளை சமாதானப்படுத்துகிற வழியை பாரு. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இல்லைன்னா அப்புறம் ஊருக்கு போய் அவன்கிட்ட நீ அடி தான் வாங்க போகிற. சரிடா, வீட்டில் போய் பேசி பார்ப்போம். சரி சீக்கிரம் வேலையை முடி போவோம். சரிடா சரி. ஆமாம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கை எடுங்க. பேசாமல் இரு. எங்கே நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியாதா பொது இடம்னு? எங்கேயும் போகக்கூடாது தான் பிடிச்சி வச்சுருக்கேன். இரு. நான் வரணையும் போக மாட்டேன், விடுங்க. நில்லு பேசாம அமைதியா. சரி நாங்கள் போய் ட்ரெஸ் எடுக்கணுமாம்மா? போகலாம், கொஞ்சம் நின்னுங்க. ஏன்டா வந்தச்சில கடைக்கு அப்புறம் வீக்கு இதில் நிற்க சொல்லுத பொம்மை மாதிரி வாசல்ல. நல்ல ஐடியா தான், வாசலில் போய் நிற்கவே. ஏய்க்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னாச்சு ஏய்க்கு நிற்கணும் சொல்லு. வர நீ சரியில்லை சொல்லிட்டேன். ஒழுங்கா இருக்க பாரு. கொஞ்சம் சிரிச்சு பேசணும்னா எல்லா இடத்துக்கும் குளிர் விட்டு போயிடுது. என்ன எதுக்கிட்ட எப்படி சொல்லுதேன்? என்ன எல்லாரும் கொஞ்சம் சிரிச்சு பேசினா ரொம்ப ஆடுதிய. சொன்ன வார்த்தை கேட்காம பழையபடி இருக்கணுமா? அப்படிதான் நினைக்க. என்ன எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டப்படி தான் ஆடுதிய. இது கேள்வி கேட்டுட்டு சொன்ன வார்த்தை கேட்காம. சரிடா நிற்கும். இதை முதல்ல என்ன சொன்னோம்ல, நம்ம நிற்க முடியாதா? கேள்வி கேட்டுட்டு இருக்கதுக்கு ஒழுங்கா இருந்தால் நான் ஒழுங்கா இருப்பேன். அதை நினச்சிக்காங்க. அப்புறம் நீ பழையபடி பார்க்காதீங்க. வீடியா என்ன சொன்ன? ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. அதுக்கு தான் வெளியே இருங்கன்னு சொன்னேன். காரில் எல்லோரும் இறங்கி வா நீ. இப்போ இங்கே வந்து நின்றுக்கிட்டு சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்போதான் வந்துட்டீங்களோ? இல்லை இப்போ தான் வந்தேன். வாங்க. மாமா, இதுக்காக தான் வெயிட் பண்ணீங்களா? என்கிட்ட பேசுவீங்களா என்ன? பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்புறம் என்ன கேள்வி? பேசணும்ல. நானும் பேசட்டேன். பேச. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம்மா. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? எல்லாரும் நல்லா இருக்கோம் தம்பி. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஏன்னா நீங்கள் வரீங்கன்னு சொல்லவே இல்லை. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நந்தினி, நீ எப்படி இருக்கேன்? எனக்கு என்ன, நான் சூப்பராக இருக்கேன். இல்லை நைட் லேட்டாக தான் முடிவாயிடுச்சு, அதான் கால் பண்ணலை. சரி, நான் இருக்கட்டும். சரி அக்கா, ட்ரெஸ் எடுக்க போகிறேன்னு போ. நின்றுனா இப்போ அடி வாங்கிடுவோம். ஓடு. யாருக்கும் ட்ரெஸ் எடுக்கணும்? எத்தனை ட்ரெஸ் எடுக்கணும்? ஒருத்தருக்கு எடுக்காண்டாமா, நீ உனக்கு மட்டும் எடு போ. ஆமாம் இன்னும் போங்க, உங்களுக்கு மேலே எடுங்க. 2 ட்ரெஸ் எடுத்துக்காங்க. அதே கூப்பிட்டு போ. தேனுக்கு மகேஷ் ஸ்கோர் போல் எடுங்க. தேனுக்கு மகேஷ் ஸ்கோர் போல் எடுங்க தான். சரிங்களா? உங்களுக்கு 2 சேரீ எடுத்துக்கோங்க. இதுக்கு ஏன் ட்ரெஸ் ஒரு ட்ரெஸ் காணாதா? எடுத்துக்கோங்க தே. ஏம்மா, உனக்கு உன் மருமகன் ஸ்பெஷல், அதுக்கு தான். சும்மா இரண்டி. இல்லைம்மா, உண்மையாக தான் சொல்லுதேன். உன் மருமகன்லாம் அதுக்கு தான் உன்னை எடுத்துக்கிட சொல்லுது. இப்போ ஏதுக்கு இந்த வேண்டாம் வேலை பார்க்க? பேசாமல் அமைதியாக இருக்க முடியாதா? நீங்கள் முதல்ல கை எடுங்க. அந்தன்னா நிற்கலாம். ஏன் மொண்டாட்டி தானே, பிறகு என்ன? இது எதுக்கு தெரியுமா? பனிஷ்மெண்ட்டு. இன்றைக்கி ஃபுல்லாக நீ என் கூட தான் இருக்கணும். நேற்று நைட்டு ஃபுல்லாக என்ன தனியாக அங்கே விட்டுட்டு இங்கே வந்துருந்துடலாம். சொல்லு, நான் கூப்பிட்டு போகிறேன், 2 பேரும் அங்கே இருந்துட்டு வருவோன்னா நீ மட்டும் தனியாக போய் உட்காந்துருக்க. அதுக்கு தான். சரி, நான் உங்கள் கூட இருக்கேன். ஆனால் கை எடுங்க. அப்படியெல்லாம் எடுக்க முடியாது. உன்னை போக சொல்லி 5 நிமிஷம் ஆகிட்டு இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்க? வந்தவொடனே கத்திட்டு இருந்தேன் ட்ரெஸ் எடுக்க போட்டேன்னு. போக சொன்னதுக்கப்புறம் இங்கே என்ன வேடிக்கை பார்த்துட்ருக்க? வாரண்டா. அவன் ஏகி பாவனை பிடிச்சி வச்சிருக்கேன். இல்லை உனக்கு என்ன ஆச்சு? நேற்றை வச்சு ரொம்ப டென்ஷனாக இருக்கே. இருக்கு ஏன் முன்னாடி தானே என் கூட தானே இருக்கான். நான் தானே பிடிச்சி வச்சுருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? என்ன வீடு விட போய் கதை பேச போனியா என்ன? யார் எதுவும் சொல்லி தந்துட்டாங்களா என்ன? நேற்றை வச்சு அவன் மேலே ரொம்ப காண்டா இருக்கே. இதுக்கு கூப்பிட போட மாட்டேன்ட்டா. அவள் சாப்பிடாம 2 நேரம் பட்டினியாக கிடந்திருக்கான். நல்லா தானே இருந்தேன். ஏன் என்னாச்சு உனக்கு திடீர்னு? எதுக்குடா இப்படி பேச? நான் போகணுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். போக வேண்டி தானே. உனக்கு என்ன தான் பிரச்சனை சொல்லு. இப்போ அவள் என் கூட இருக்கக்கூடாது, அப்படி தானே? அப்படி இல்லைடா. 2 நாளாக சரியில்லை. தேவையில்லாமல் நீ டென்ஷன் படுத்தாதான் சொல்லிட்டேன். அப்புறம் நான் அடிச்சு போடுவேன். போ பேசாமல். சிரிச்சுக்கிட்டே சொல்லுதேன், என்னை கோவப்படுத்தாத. எப்படி இதுக்கு முன்னாடி இருந்தே அப்படியே இரு. எவன் பேச்சாட்டு கேட்டுட்டு வந்து இங்கே ஏதாச்சும் பேசிகிட்டு இருந்தேன் அப்புறம் அரைஞ்ச பல்ல பேத்துருவேன். போ போ. வீட்டில் உள்ள வேலையை பார்க்குறது கிடையாது, வீட்டில் உள்ள ஆட்களை பார்க்குறது கிடையாது, யாருக்கு என்னன்னு பார்க்குறது இல்லை. வீடு விட போய் கதை பேசிட்டு வந்துட்டு. என்னாச்சியா சுதா? என்னாச்சு? ஏய்க்கு அவன் கோவப்படுதான்? ஒன்றும் இல்லைம்மா. என்ன எதுக்கு தம்பியோட சத்தம் போடுதான் இங்கே வச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா. சும்மா விளையாட்டு தான் பேசுகிறேன். அவன் கோவப்பட்டுருக்கான்.
உங்களெல்லாம் நம்பி இவ்வளோ விட முடியுதா? நீ சொல்ல பார்ப்போம். பிடிச்சி வச்சிருக்குன்னு சொல்ல தெரியுதுல உனக்கு, கேள்வி கேட்க தெரியுதுல. அவனை நம்பி விட்டதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? நீ ட்ரெஸ் இருக்க ஆர்வத்தில் ட்ரெஸ் இருக்க போயிட்ட. சரி, நான் இவ்வளோ நம்பி இவ்வளோ கொண்டு விட்டுட்டு வந்ததுக்கு இப்போ என்ன வேலை பார்த்தல? அவளை அப்பாவே விட்டுட்டு அவ பாட்டுக்கு வந்து நின்னாள். இல்லை இல்லை, எல்லாரும் அவர்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுல தான் என்ன இருக்குது. பக்கத்தில் யார் இருக்கா, வாரா, நம்ம கூட யார் வந்தா போனா, இந்த கவலையெல்லாம் யாருக்கும் கிடையாது. ஒரு அவளை உங்களை நம்பி தனியாக விடவா? சாரிம்மா, எனக்கு கவனிக்கல. அதை தம்மா நானும் சொல்லுதேன். நீங்கள் போய் உங்களுக்குள்ள ட்ரெஸ்ஸை எடுங்க, அவனை நான் பார்த்துக்கிறேன். அவனும் நானும் போய் அவனுக்கு எங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கேன். ஏம்மா அவங்க பையன் வேறு 2 பேரும் இல்லை, நான் ஒத்தியில் போய் எங்கே ட்ரெஸ் எடுக்க? டைம் பாஸே ஆகாது. அதுக்கு தான் அவளை இழுத்துட்டு போகிறேன் என் கூட. சரியா சரி. ஏக்கா நீ உனக்கு மட்டும் எது பிடிச்சிருக்கு அதை எடு, புரியுதா? அதேமாதிரி தேனுக்கு மகேஷ்க்கு ஒரு போல எடுங்க சொல்லியாச்சு. ஏத்த நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்க, புரியுதா? மாமாவுக்கு மச்சாவுக்கு நாங்கள் எடுத்து கொடுத்தோம். ஏக்கா அம்மா நீ அத்தை முன்னீர் ஒன்றா போங்க. பிரியா நீ அவங்க கூட போய் மூத்தத்துக்கு ட்ரெஸ் எல்லாமே எடுத்துப்போம். எடுத்துகிட்டு போக உனக்கு தனியாக என்னென்ன வேணுமோ அதையும் வாங்கிக்கோ, புரியுதா? அதை நீ எடுத்து அம்மாட்ட கொடுத்துரு. ம் சரிண்ணா. அப்புறம் 2 இடத்துக்கு ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ் எப்படி எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க, புரியுதா? அப்புறம் நேற்று உங்கள்கிட்ட சொன்னோம்லாம், அதே போல் உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, புரியுதா? அதை எடுத்து தனியாக வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன், சரிங்களா? ரிசப்ஷனுக்கு நீங்கள் 2 எடுத்துக்கோங்க தனியாக. அது போக நீங்கள் 4 ட்ரெஸ் எடுத்துக்கோங்கண்ணா. மறுபடியும் சொல்கிறதுன்னு நினைக்காதீங்க, ஒன்று எடுத்துக்கவா? இது என்ன சொன்னேன்னு ஒன்று? ஆ ம் சரி, நான் எடுத்துக்கிறேன். சரி போய் பாருங்கள் போங்க. ஆனால் சீக்கிரம் பார்க்கணும். ஏக்கா நீ கடையை சுற்றி பார்த்துட்டு இருந்தா அடிச்சு போடுவேன். போ. உனையெல்லாம் கூட்டிகிட்டு வராமல் இருந்திருக்கணும்டா. தனியாக வந்தால் நீ நல்லா ஆடலாம்லாம், சுற்றி பார்த்துட்டு யாரையும் கவனிக்க வேண்டாம். இன்னும் என்னடா, எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு எது பிடிச்சிருக்கோ அதில் தான் எடுக்க முடியும். இன்னும் பண்ணித்தல போ. சரி வா சுதா, நீ அவன்கிட்ட வாய் கொடுத்துட்டு இருக்கதவா, அப்புறம் அவன் திட்ட தானே செய்வான். இப்போ தான் கொஞ்சம் நல்லா சிரிச்சு பேசினேன், அதுக்குள்ளே பாருங்க பழைய துறையை மாறிடுவான் இவன். அந்த தங்கச்சிக்காக தான் எல்லாத்தையும் ஒழுங்காக பேசுனேன். ஒழுங்காக பேசணும், ஒழுங்காக இருங்க சொல்லிடுச்சு. இல்லைன்னா பழையபடி தான் பார்த்துக்காங்க. சரிம்மா வாங்க நம்ம போய் ட்ரெஸ் எடுப்போம். பிரியா போமாம்மா? ம் போவேன் தான். நீங்கள் நான் சொன்னதெல்லாம் செலக்ட் பண்ணி தனியாக வச்சுருங்க, சரிங்களா? ம் சரி. பிரியா ஒழுங்காக இருக்கணும், புரியுதா? புரியுதுண்ணா. அப்புறம் வேறு உனக்கு ட்ரெஸ் எதுவும் வேணும்னா வாங்கிக்க, சரியா? என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்துக்கோ. சரிண்ணா. சரி போ. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. என்ன வந்து நீயுமா? ஏன்னா அப்படி கேட்குங்க? அதான் இப்போ சொன்னாங்களா அவங்க ஹஸ்பண்ட் நேற்று, யாருக்குன்னு உங்கள் அண்ணா 2 பேரும் சொன்னாங்க. நேத்தா என்ன சொன்னாங்க இவங்க முன்னேறும்? அண்ணனும் பேசுனாங்களா? ஆமாம் பேசிச்சா உங்கள்கிட்ட? பேசினாங்களே நேற்று, ஏன் உங்கள்கிட்ட சொல்லலையா? மாமா நீங்கள் நேற்று பேசுனீங்களா அண்ணன்ட்ட? சொல்லவே இல்லை. நான் ஒன்று சொல்லட்டுமா நந்தினிட்டேன்? சொல்லுங்கள். நேற்று நீ உங்கள் வீடு போயிட்டியா? ரொம்ப வருத்தப்பட்டாங்க அவங்க ஹஸ்பண்ட் ஆகிட்டு ஃபோனில் பேசும்போது. உங்கள் அண்ணா 2 பேர்த்திட்டையும் சொல்லிட்டு இருந்தாங்க, வரமாட்டா போலையே அங்கே போய் இருந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குன்னு நீ ரொம்ப மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நந்தினி. அது எனக்கு தெரியும்ண்ணா. வர வேண்டியதுன்னு நேற்று என்ன கூட வராமல் இருந்துக்கிட்டு. நல்லா பேசுகிறாங்க அவன் ஹஸ்பண்ட், ஜாலியாக பேசுகிறாங்க. உங்கள் அண்ணா 2 பேருமே தான் சேர்ந்து தான். இப்படிலாம் சொல்லாதீங்க, அவன் ரொம்ப ஆடுவா, சும்மாவே ரொம்ப ஆடுவா. ஆடுதாங்க. நந்தினி ரொம்ப நல்ல பொண்ணு, அவன் ரொம்ப நல்ல பொண்ணு தான். என்கிட்ட மட்டும்தான் அவன் ஆட்டம் போடுவாள். ஆட்டமும் போடுவா, அதுக்கேற்ற மாதிரி சண்டையும் போடுவா. சும்மா இருங்க மாமா. சும்மா தானே இருக்கேன், பிறகு என்ன? ஆனால் பரவாயில்லண்ணா, மாமா நான் தூங்கிட்ட நல்லா ஜாலியாக பேசியிருக்கேன். ஆமாம், எனக்கே நேற்று ஆச்சரியம் தான். ஏன்னா நீ எப்படி சொன்ன, ரொம்ப கோவப்படுவாங்க பயமாக இருக்குன்னு சொன்னா. ஆனால் நேற்று ரொம்ப ஃப்ரீயாக பேசுனாங்க, எவ்வளோ ஜாலியாக பேசுகிறாங்க. இது என்னை பார்த்தா தான் என் மாமாவுக்கு எப்படி தெரியுதோ தெரில, என்கிட்ட எப்படி நடந்துக்கிடுச்சு. இப்போ உங்கள் தங்கச்சி மாப்பிள்ளனாலும் நல்லா பேசுகிறீங்களோ? எப்படி செல்ல தங்கச்சிலான்னு அதுக்காக பேசுனேன், யார் சொன்னா? என்ன அண்ணன் ரொம்ப பெருமையாக சொல்லதாங்க, அவ்வளோ ஜாலியாக பேசுனீங்க நேற்று. ஆனால் நேற்று உன் ஹஸ்பண்ட் ஒரு டைலாக் சொன்னாங்க, அது நல்லா இருந்தது. வேண்டாம் அதை சொல்லாதீங்க. எங்களுக்குள்ளே பேசுகிறது, நாங்கள் உங்களுக்கு பேசுகிறதெல்லாம் இவட்ட சொல்லாதீங்கண்ணே. நானே ஆர்வ கலரில் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இப்போ மாட்டிட்டு முடிச்சிட்ருக்கேன். இதெல்லாம் மறுபடியும் சொன்னோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். என்ன நீங்கள் சொல்லுங்கண்ணா, மாமா என்ன சொல்லிச்சு நேற்று? அவங்க சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாங்களா, நான் எப்படி சொல்லுவேன்? என்ன என்ன அங்கே செஞ்சிட்டீங்க மாமா பக்கம்? என்ன மச்சானுக்கு சப்போர்ட்டா? சரி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நந்தினி. அவங்க சொன்னான்டா சொன்னப்பறம் நான் எப்படி சொல்ல முடியும்? நம்ம எதுக்கு இப்போ சொல்லலான்டான்னு சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? இப்போ சொன்னது இருக்கட்டும், இனிமேல் பேசுகிறது சொல்லிடுறீங்க தப்பி தவறி பட்ட. பிடிச்சிக்கிட்டு ஆடுதரலாம் சொன்னால் தான் முடியணும்.
இவளுக்கு வேறு வேலை இல்லை. நீங்கள் போங்க, போய் ட்ரெஸ்ஸை பாருங்கள், சீக்கிரம் செலக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? பிரியா, நீ தனியாக எங்கேயும் போகக்கூடாது, புரியுதா? ஆ சரிண்ணா. அப்படி எதுனா எனக்கு கால் பண்ணு, நான் வரேன், சரியா? ம் சரிண்ணா. திரும்புங்க மாமா. என்ன இப்போ நான் 2 கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு தான் நான் அவ்வளோணும். கடன் எது? வேலையெல்லாம் வீட்டில் வச்சுக்கிடணும். கடன் இப்போ தான் தோணுதான். கையை விட்டுட்டு எப்படி நிற்குங்க எல்லாரும் முன்னாடியும்? நான் இப்படி கூட்டிகிட்டு போகலாம் என் மண்டாட்டியா? இது வெளியே எங்கேயாச்சும் கூப்பிட்டு போகணும். கூப்பிட்டு போகணும், நான் கூப்பிடும்போது வர முடியான்ட்டான். இப்போ டைம் இல்லை. நான் இப்போ உங்களை இப்படி கூப்பிட்டு போங்கன்னு சொல்லல மாமா. சொல்லல தான், ஆனால் என் பொண்டாட்டிக்கு ஆசை இருக்கும்ல, நான் நிறைவேற்றணும்னா. சரி, அதை பிற நிறைவேற்றுங்க. இப்போ என்ன சொன்னீங்க நேற்று? அது சும்மா எப்போதும் போல உங்கள் அண்ணன் 2 தட்டி கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். அண்ணன்கிட்ட பேசுனீங்களா? சிவானாட்டா எப்போ பேசுனீங்க? அதுதான் நேற்று மத்தியானம் மச்சாட்ட ஃபோன் அடித்து கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க பேரண்ட்ஸ் நேம்லாம் போடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆளாக மச்சான் ஃபோன் அடித்து கேட்டுச்சா, அவங்க நம்பர் இருந்துச்சு, என் நம்பர் இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க, பிரியாளுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்சதா எடுக்கணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரணுன்ட்டு பர்மிஷன் கேட்குறதுக்காக உங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணாங்க. என் நம்பர்லலாம் அதனால் உங்கள் அண்ணன் எனக்கு கால் பண்ணான். அந்தால கான்ஃபரன்ஸ் போட்டோன்னா அந்தால எல்லோரும் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ சரி நீங்கள் பேசுங்க, நான் ஃபோனை வைக்கேன்னு சொன்னாங்களா. அந்தால உங்கள் அண்ணன் சொன்னால் பிரியா கால் பண்ணுறாளான்னு கேட்டாங்க. அதுக்கு இல்லைன்னு சொன்னாங்க. அதான் நான் சொன்னேன், நல்லா தங்கச்சி வச்சுருக்கீங்கடா, ஒருத்தி ஏன் உயிரை போட்டு வாங்கினா இன்னொருத்தி அவர் உயிரை போட்டு வாங்குது அப்படின்னு. எதுக்கு மாமா இப்படி சொன்னீங்க? என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி 3 மாதம் என்ன பாடுபடுத்தினா கால் பண்ணுங்கன்னு. அது பிரியா பண்ணனா தப்பு. ஏன்னா அது இப்போ கல்யாணம் முடிவாயிட்டுலாம். ஆனால் எனக்கு நீங்கள் அப்படி சொல்லவே இல்லைல்ல. நீங்கள் இனி தான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கவே மாட்டேன். சரி மாமா போயிட்டு பிறகு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆமாம் ஆமாம், நீ சொல்லியிருப்பேன் நல்லா. ஏக்கு இப்படி சொல்லுதீங்க? கல்யாணம் பண்ணி என் கூடவே வச்சுருக்கேன். ஆனாலும் உனக்கு ஒரு 4 நிமிஷத்தில் கொஞ்ச நேரம் அவங்க கூட இல்லைன்னு வச்சுக்கோ, உனக்கு கோவம் வருது. எப்போதும் என்கிட்டயே இருக்கணும். அப்போ தான் உடனே சந்தோஷமாக இருக்குது. நேற்று ஒரு நாள் தான் வேலை பார்க்க வெளியே போயிருக்கேன். மத்தியானத்துக்கு மேலே கோவப்பட்டு போயிட்டேன், அங்கே போய் இருந்துக்கிட்டேன். இது என்ன வேலை பார்க்க நீ? சரி. அதுக்கு தான் நேற்று என் முன்னாடி ரொம்ப வருத்தப்பட்டுடலாம். அதுக்கு தான் இன்னைக்கு உன்னை கூடயே வச்சுருக்கேன். நாளைக்கும் நாளை வச்சு கொஞ்சம் பிஸி. அப்படியா? அப்போ போர் அடிக்குமாம்மா. அப்போ நான் அம்மா வீட்டில் போயிருக்கேனே. அதுக்கு தான் பவி சமயம் வந்துடுவாங்கலாம். நாளைக்கு அவங்க கூட தான் இருப்பேன். நாளை கழிச்சுன்னா என்னாச்சு இப்போ நாளைக்கு வெளியே போகிறேன் நீங்கள்? நாளைக்கு என்கேஜ்மெண்ட் வைப்போன்னு சொல்லியிருக்கேன். சரின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வச்சுட்டோன்னு வச்சுக்கோ, ஒரு 2 நாளில் கார்டு கொண்டு கொடுத்துருவோம், சரியா? மண்டபத்துலேயே மாமா? இல்லை நம்ம வீட்டில் தான் சிம்பிளாக வச்சுக்கோண்ணா. ம் சரி. எதுக்கு மாமா நீங்கள் இப்படி இருக்கீங்க? ஏம்மா என்னாச்சு? எதுக்காக என்னை இந்த அளவுக்கு பார்த்துக்கிறீங்க? அதனால தான் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ம் சரி, என் மிஸ்ஸஸ் ஆசையை நான் எப்போ நிறைவேற்றலாம்? என்னை தேடணும்ல. கல்யாண வேலையை பாருங்கள், நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன்னா. ம் சரி. அத்தைக்கிட்ட ஏன் மாமா அப்படி சொல்லுங்க? போர் அடிக்கும், அதுக்கு தான் அவளை எடுத்துகிட்டு போகிறேன்னு. அட அரமண்டல் அத்தனுக்காங்கலாம், அப்புறம் எப்படி சொல்ல முடியும்ண்ணா? அதுக்கு தான் ஏன் முன்னாடி என் கூடலாம் இருக்கணும் நீ. ஆமாம், ஐ லவ் யூ மாமா. ம் சரி, அதெல்லாம் வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் வாங்க. சரி, ட்ரெஸ் எடுக்க போமா? யாருக்கு மேலே எடுக்கணும் அது சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு அப்பாவுக்கும் மச்சானுக்கு எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்குமே எடுப்போம். சரி மேடம் சொல்லிட்டீங்களா? ஓகே தான்.